இந்த தீபிகா போலீஸ் வந்துட்டு இப்போ ரொம்பவும் ஓவரா போய்க்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த ஒரு நாள்ல கடக்கிறது வந்து நம்ம விஜய்க்கும், மல்லிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்க்காவே வந்து அமையுது அப்டின்னே சொல்லலாம். ஏன்னா அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே உண்மையிலேயே இந்த தீபிகா போலீஸ் ஏன் இவ்ளோ கேவலமா நடந்துக்கிறாங்க, இவ்ளோ ஏன் மோசமா நடந்துக்கிறாங்க அப்டிங்கிற மாரி வந்து சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு நெறைய விஷயங்கள் இங்க ரொம்ப தப்பா வந்து நடத்த ஆரம்பிச்சுறாங்க. அதாவது இங்க இப்போ நம்ம மல்லியும், விஜயும் ரொம்ப ஹேப்பியா இருந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த தீபிகா போலீஸ் வந்துட்டு 2 பேரையுமே இன்னைக்கு நான் பிரிச்சு காட்டுறேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ இந்த தீபிகா போலீஸ் வந்துட்டு கங்கன் கட்டிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம விஜயும் மல்லியும் வந்து இப்போ எங்க போனாலுமே சரி அவங்க 2 பேரும் கையை கோத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு செகண்ட் கூட கையை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பேண்டேஜ் எல்லாம் போட்டு 2 பேரோட கையும் இறுக்கமா வந்து கட்டி வச்சிருக்காங்க. எங்க போனாலும் சரி இனிமே இப்படி தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அதே சமயத்தில் தீபிகா போலீஸ் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் அதாவது இந்த மாதிரி வந்து விசாரணை இருக்கு அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்றாங்க. அங்க வரும்போதும் கூட நம்ம விஜயும் மல்லியும் வந்து கையை விடாம தான் வந்து வராங்க. அதை பார்த்த உடனே தீபிகா போலீஸ் வந்துட்டு இன்னைக்கு எப்படி நீங்க உங்க கையை விடாம இருக்கீங்கன்னு பாக்குறேன், என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருங்க, இனிமே உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ இந்த தீபிகா போலீஸ் வந்துட்டு நம்ம விஜயை வந்து தனியா விசாரிக்கணும், மல்லியை தனியா விசாரிக்கணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதே சமயத்தில் நம்ம விஜயும் மல்லியும் வந்துட்டு அதுக்கு வந்து ஒத்துக்கிறதே கிடையாது. அதே மாதிரி நம்ம மல்லி வந்துட்டு விஜய் விடுங்க, நான் அதாவது உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், யார் சொல்லியும் அது தெரியணுன்ற அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது, இல்லை மல்லி இனிமேல் வந்து இவங்க கிட்ட நம்ம பணிஞ்சு போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, ஏன்னா கோர்ட்டே வந்து என் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கோர்ட்டே விடுவிச்சிருச்சு. அதே மாதிரி இவங்க விசாரணைக்குன்னு கூப்பிட்டுருக்காங்க, விசாரிக்கட்டும், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் இந்த தீபிகா போலீஸ் வந்துட்டு நம்ம மல்லி அதாவது விஜய் வந்து மல்லியோட கையை வந்து விட வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் விஜய் இருந்துட்டு எதுக்குமே ஒத்து வர மாதிரி இல்லை, என்ன நடந்தாலும் சரி நாங்கள் கையை கோத்துக்கிட்டு தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ரொம்பவும் தெனாவட்டாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த தீபிகா போலீஸ் வந்துட்டு அடுத்ததாக வந்து இப்படிப்பட்ட விஷயங்களை செய்வாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது இப்போ அடுத்ததாக வந்து போலீஸ் அதாவது இந்த கான்ஸ்டபிள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள வச்சு இந்த மாதிரி அடிங்க அப்படிங்கிறப்ப வந்து சொல்லி நம்ம மல்லியையும் விஜயையும் வந்து அடிக்க வைக்கிறாங்க. ஆனால் அந்த கான்ஸ்டபிள்ஸ்லாம் வந்து யாருமே அடிக்கிறது கிடையாது. அதே மாதிரி நீங்கள் வந்து இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் வந்து அடுத்ததாக கோர்ட்டில் சொல்ல தான் போகிறேன், இனிமேல் உங்களால் தப்பிக்க முடியாது அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த தீபிகா போலீஸ் அது எதையுமே கேட்காம நம்ம விஜய் மல்லி 2 பேரோட கையையும் வந்து இப்போது கழட்டி விட்டு அதுவும் இல்லாமல் அடிக்கிறதுக்காக போய் கடைசியில் நம்ம விஜயும் மல்லியும் வந்துட்டு இந்த போலீஸை அடித்து வெளுத்து கட்டுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி இங்கே நம்ம மல்லியெல்லாம் வந்து செம்ம கோவத்தில் இருக்காங்க. முன்னாடி வேணா இந்த போலீஸ் வந்து சொல்றாங்க அப்படிங்கிறதுனால சரி ஓகே கையை விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணாங்க. ஆனால் இவங்களோட நோக்கமே அதுதான் அப்படின்னு சொல்றது தெரிஞ்ச உடனே நம்ம மல்லி வந்துட்டு என்ன ஆனாலும் சரி நாங்கள் 2 பேரும் கையை விடவே மாட்டோம், உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த தீபிகா போலீஸை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே திரு முழிச்சுக்கிட்டு அந்த போலீஸ் வந்துட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. அதே மாதிரி உனக்கு எப்படி தெரியும், அதாவது இப்போ விஜயும் மல்லியும் வந்து அவ்வளோ லவ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கே இடத்துல வந்து அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம மல்லி வந்து இப்போது உண்டு இல்லைன்னு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த தீபிகா போலீஸோ புருஷன் இல்லாமல் குழந்தைய வந்து தன்னந்தனியாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் குழந்தைய எப்பயாச்சும் அமுச்சு வச்சாலும் இப்படி ஒரு பிரச்சனையும் பண்ணி விட்டுறாங்க. அந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம மல்லி வந்து பேச ஆரம்பிச்சுறாங்க. உனக்கு கொஞ்சமாச்சும் உன் புருஷன் மேலே பாசம் இருந்தால் தானே, அந்த விஷயம் இருந்தால் தானே வந்து உனக்கு புரியும். அதாவது உண்மையிலே வந்து ஒருத்தங்க வந்து இப்படி கேட்குறாங்க, அதாவது அவங்க கேட்கறத செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் நீ நினச்சிக்கிட்டு இருந்தா தானே உன்னோட மனசை வந்து கொஞ்சமாச்சும் இலகும். நீ கல் மாதிரி இருந்துகிட்டு இருந்தா உன் புருஷன் யாரு என்ன ஏதுன்னு தெரிஞ்சு போச்சு, உன் பொண்ணு கிட்ட வந்து நீ எப்படி ட்ரீட் பண்ண அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு போச்சு, உண்மையிலேயே நீ எல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னு நினைக்க தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி மல்லி இருந்துட்டு இப்போ இந்த தீபிகா போலீஸை உண்டு இல்லைன்னு பண்றாங்க. அவங்களோட மூளைக்கு உரைக்கிற மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து செய்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது இந்த தீபிகா போலீஸ் வந்துட்டு அப்படியே திருன்னு முடிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி மல்லியை இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது. அதே மாதிரி விஜயும் வந்து இப்போ பயங்கரமான கோவத்தில் இதுக்கு மேலே வந்து எங்களை பிரிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சும்மா இருக்க மாட்டேன், எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தயாராக இருப்பேன், உங்களை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜெயிலில் தள்ளுறது கூட நான் தயாராக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே என்ன நடந்தாலுமே சரி அது எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக இவங்க என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுதான் நம்ம விஜயும் மல்லியும் வந்து ஏற்கனவே
உள்ளவே ஒரு சீக்ரெட்டாக ஒரு கேமராவை வந்து வச்சுட்டு வந்தாங்க. இங்கே நடந்தது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இந்த தீபிகா போலீஸ் வந்துட்டு நம்ம விஜய் மல்லியை வந்து இந்த கேஸையும் தாண்டி அவங்களோட பர்சனல் விஷயத்தில் வந்து இந்த தீபிகா போலீஸ் வந்து நுழைஞ்சது, இது எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் நம்ம மல்லியும் விஜய்க்கும் வந்து இப்போ அடுத்ததாக தீபிகா போலீஸையும் அந்த வக்கீலையும் வந்து ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணமும் வந்து இருந்துட்டு இருக்கு. ஏன்னா என்னதான் தீபிகா போலீஸ் வந்துட்டு புரியாமல் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தாலும் சரி, பேசினாலும் சரி, ஏன்னா அந்த வக்கீல் எந்த அளவுக்கு நல்லவர் அப்படிங்கிற விஷயம் நம்ம விஜய் மல்லி 2 பேருக்குமே நல்லாவே தெரியும். ஏன்னா இந்த சுடரோட கேஸில் வந்து இந்த விஷயத்தை வந்து அதாவது நம்ம விஜய் பக்கம் நிற்கிறதே வந்து அவங்க தான் அப்படின்றதுனால அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போது தீபிகா போலீஸை வந்து வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது நீ உன் புருஷன் கூட இருந்தால் தானே இப்படிலாம் வந்து உனக்கு தெரியும் அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, அதுவும் இல்லாமல் இப்போது அவங்க புருஷன் அந்த வக்கீலும் வந்து இந்த மாதிரி உனக்கு எதுவுமே புரியுதில்ல, முதல்ல நீ அதாவது நீ தப்பு செஞ்ச அப்படிங்கிறத ஒத்துக்கோ, அப்போ தான் வந்து எல்லாமே சரியாகும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. நம்ம மல்லியும் அதை தான் சொல்கிறாங்க, நீங்கள் இன்னும் ஒரே முடிவில் தான் இருந்துகிட்ருக்கீங்க, நான் தான் கொலைகாரி அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்டை வச்சுட்டு இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் இந்த கொலையை நான் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு டைம் வந்து நாங்கள் சொல்கிறத நம்பி பாருங்கள், அப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே புரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி மல்லியும் வந்து இப்போ எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.